ட்ரேடிங்க நீங்க ஒரு கரியரா சூஸ் பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சில விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, ட்ரேடிங்ல எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. மந்த் ஆன் மந்த் அது மாறிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது, அதுக்கு தகுந்த மாரி உங்க ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட நீங்க ஃபாலோ பண்ணி, உங்க மைண்ட் செட்ட ரெடி பண்ணணும். நீங்க எல்லார்னாலயுமே ட்ரேடிங் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்பில்ல. அது மைண்ட் செட் பொறுத்து தான். நீங்க எந்த அளவுக்கு உங்க மைண்ட் செட் ரெடி பண்ணிட்டு, ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட ஃபாலோ பண்ணி டிசிப்ளினா நீங்க ட்ரேட் பண்றீங்களோ, பெர் டேக்கு 1 ஆர் 2 ட்ரேட் வித் யுவர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட். உங்க பாயிண்ட்ஸ்குள்ள நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, பிக்கர் டார்கெட் பிடிக்கும்போது, அங்க ப்ராஃபிட்ங்கிறது அதிகமா கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த பி&எல் காமிச்சுட்டு, இந்த நான் அவங்க ஒருத்தங்க பண்றாங்க ப்ராஃபிட் 50,000 ஒரு நாளைக்கு பண்றாங்கங்கிறது பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம, நம்ம ஒரு நாளைக்கு ரூ. 1000 சம்பாரிச்சாலும் அது நம்ம காசு தான். ஸோ அந்த மாரி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போம்போது, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆவீங்க மார்க்கெட்ல. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க 1 லாட்ங்கிறது ஒரு 50 லாட்டா, 10 லாட்டா மாறும்போது, உங்களுக்கு அங்க இன்கம்ங்கிறது பெருசா வரும். ஸோ மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு இந்த அமௌண்ட் தான் வருங்கிறது ஃபிக்ஸ்டா யாராலயுமே சொல்ல முடியாது. ஷேர் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு. அங்க மாறிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க அடாப்ட் ஆகிக்கங்க. அடாப்ட் ஆயிட்டீங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் சம்டைம்ஸ் நல்லா ஹையா வரும். அப்போ உங்களுக்கு இந்த லாஸ்லாம் வந்து பெருசா தெரியாது. கன்சிஸ்டன்ஸியா சர்வைவல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாரி ட்ரேடிங் கன்டென்ட்லாம் உங்களுக்கு வேணும் டெய்லியுமே அப்டின்னா, மறக்காம என்னோட சேனல் பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. அதே மாரி லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ், ப்ராஃபிட் என்னோட ஸ்டூடண்ட்டோட ப்ராஃபிட்லாம் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டெலிகிராம் சேனல்ல. லிங்க் பயோல